கோவக்காய் பாவக்காய் போட்டு ஒரு குழம்பு ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து இதோட மருத்துவ குணங்கள் ரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும், செரிமானம் மேம்படுத்தும், நார்ச்சத்து அதிகம், குடல் ஆரோக்கியம் மேம்படும், உடல் சூட்டை வந்து குறைக்கும், குறைந்த கேலரி உள்ள ஒரு ஃபுட்டு. கிராம்ஸ் தான் காப்ஸ் இருக்குது, 1.2 கிராம்ஸ் வரைக்கும் ஃபைபர் இருக்குது, 12 மில்லிகிராம் வந்துட்டு ப்ரோட்டீன் இருக்குது, 0.1 ஃபேட் இருக்குது. மிச்சம் எல்லாமே அப்போ என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 90% வந்து வாட்டர் கண்டென்ட் தான் இருக்குது. விட்டமின் சி, ஏ, பி காம்ப்ளெக்ஸ், கால்சியம், அயன் அப்படின்ற ரிச்சான ஒரு ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. ஸோ இது எப்படி நான் பண்ணேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏற்கனவே வந்துட்டு நான் காய்கறி எல்லாமே காட்டிட்டேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இது நான் ஒரு சின்னதாக ஒரு பல்ஸ் கொடுத்து எடுக்கிறதுக்காக நான் இதில் வந்து என்னென்ன போட்டேன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். சலாட்ஸ் போட்டிருக்கேன், ஸோ க்ரீன் சில்லி அண்ட் க்ரீன் கறி லீவ்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து நான் டர் பண்ணி எடுத்திருக்கேன் சின்னதாக, அதாவது பல்ஸ் மோடில் வச்சு ரொம்ப குறைப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். அகைன் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணலை, ஸ்டவ் ஆன் பண்ணாமல் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். அதில் வந்து கறி லீவ்ஸ் போட்டிருக்கேன், அந்த நம்ம மிக்சியில் அடித்து அதை லைட்டாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் டர்மரிக் பவுடர் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். இது வந்து நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது தான். அடுத்தது கொரியாண்டர் பவுடர் போட்டிருக்கேன், மல்லித்தூள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் தான் பிடிக்கும்ட்டு நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு மேலே நான் தேங்காய் பால் வந்து ஃபஸ்ட்டு செகண்டுன்னு பேட்ச் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ நான் ஊற்றுறது வந்து செகண்ட் எடுத்த தேங்காய் பால். ஃபஸ்ட்டு எடுத்தது இன்னும் ஊற்றலை, நான் செகண்ட் எடுத்த தேங்காய் பாலில் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் இது பண்ணேன். இப்போ தான் நான் ஸ்டவ்வே பற்ற வைக்கிறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ தான் நான் வந்து அந்த பேன் அப்படியே டேரெக்டாக வைக்கிறேன். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நான் மாங்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை போட்டுடலாம் அப்படின்ட்டு அந்த மாங்காவுமே நான் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை போட்டுட்டேன். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நான் புளி தண்ணி, லைட்டாக புளி தண்ணி, இது ரொம்ப புளியெல்லாம் இல்லை, ஒரு சின்ன துண்டு புளி, சின்ன சைஸ் புளி தான். இப்போ நான் கோவக்காயை வந்துட்டு 4 பக்கமாக கீறிட்டு அதை வந்து நான் உள்ளே வந்து இன்கார்பரேட் பண்ணுறேன். பாவக்காய் நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். பாவக்காய் அந்த 4 துண்டாக நான் கட் பண்ணியிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து வந்து இப்போ தான் கேர்டலானால் நல்லா இருக்காது. ஸோ தேங்காய் பால் ஊற்றிட்டு லைட்டாக ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு நான் தாளிப்பு போடுறேன். இதுவுமே நல்லெண்ணெய் தான். இதில் வந்து கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டிருக்கேன், கறி லீவ்ஸ் போட்டிருக்கேன். இது போட்டு வேறு ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றிப்பா.